அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. வணக்கம். தேவகுமார் நாகராஜன், தலைவர் சிஏஏ. எங்களுடைய பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி கடந்த ஓராண்டுகளாக பார்த்தோம்னு சொன்னால் மிக சிறப்பாக போயிட்டு இருந்ததுங்க. இப்போது ட்ரம்ப்பினுடைய இஷ்யூ இப்போ ரைஸ் ஆனதுக்கு பிறகுங்க, இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ஒரு 50% வளர்ச்சியை குறைவாக ஆயிருக்குன்னு சொன்னால் இதுக்கு காரணம் பார்த்தோம்னா அமெரிக்காவிலேருந்து விதிக்கப்பட்டிருக்கிற இறக்குமதி வரிங்க. இப்போ இறக்குமதி வரி அதிகமானதுனால நாங்கள் திருப்பூர் மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்கள் பூராமே பாதிக்கப்பாயிருக்கு. ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி நல்லபடியாக ரன் ஆகணும்னு சொன்னோம்னா ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக இருக்கணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியான உற்பத்தியாளர்கள் இல்லை, நாங்கள் அனைவர்களையும் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பணிங்க எங்களுது. ஸோ நாங்கள் சார்ந்து இயங்கும் பொழுது எங்களுக்கு ஏற்றுமதியாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் ஏற்றுமதியாளர்கள் இப்போது இந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் அவங்களுடைய உற்பத்தி முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. ரெண்டாவது, யூரோப் கண்ட்ரீஸ்க்கு அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்கக்கூடிய சமயங்களில் இப்போது கல்ஃப் கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்னால அந்த ஏற்றுமதியும் பாதிச்சிருக்கிறதுனால டொமஸ்டிக்கை மட்டுமே நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே 250க்கும் மேற்பட்ட பேக்கேஜிங் அனைத்து விதமான உற்பத்தியாளர்களும் நாங்கள் இங்கே இருக்கோம். அப்போது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறு குறு அப்படிங்கிற தொழில் அளவில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஒரு கார்ப்பரேட் லெவல்லையோ ஒரு மீடியம் நிறுவனங்கள்லையோ இல்லை. அப்போ எங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் ஏற்றுமதியாளர்கள் பாதிச்ச கேசரி. அப்போ இங்கே உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு சப்போர்ட் இருக்குமானுங்கும் போது எப்போவுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி காலகட்டங்களில் எங்களுடைய தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரணம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் மோட்டார் மற்றும் இதர உற்பத்தியாளர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த பீரியடில் எங்களுடைய பேக்கேஜிங் மிஷினரிஸ் மற்றும் எங்களுடைய பேக்கிங் கன்சியூமபிள்னு சொல்லக்கூடிய அட்டைப்பட்டி, ரோல்கள் இவை எல்லாத்தையுமே அவங்க நிறைய வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன குறிப்பிட்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது உற்பத்தி பொருட்களுடைய கடுமையான விலையேற்றமுங்க. அப்போ நவம்பர் மாதத்தில் இருந்த விலையும் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா 30% மேலே காப்பர் மற்றும் அயன் எல்லா விஷயங்களையும் விலை ஏறி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்க உற்பத்தியாளர்களே நிறைய பாதிக்கும் போது எப்போவுமே எங்கள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக வழங்கக்கூடிய ஒரு இடமா தான் நாங்கள் இருப்போம். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான. இன்றைக்கி பேக்கேஜிங் தொழிலில் பேக்கிங் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் ஏற்றுமதியோ இல்லை உள்நாட்டுக்குள்ளே கொடுக்க முடியாது. இருந்தாலும் கடைசியாக தேவைப்படக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய்ங்கிறது இதர பிரிவினருக்கு கிடைச்ச பிறகு தான் கிடைக்கும். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வற்புறுத்தப்பட்ட இடத்துல நாங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்ட இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த இடத்த இன்னும் மோசமாகிற மாதிரி இந்த விலையேற்றம் இருக்கிறதுனால இந்த விலையேற்றத்தை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கவனம் கொண்டுங்க. இப்போ எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 5 மாதங்களில் எங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா 50% குறைஞ்சிருக்குங்க. எதனால் குறைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டினுடைய விலையேற்றமும் ஏற்றுமதி பாதிப்புனால மட்டும்தாங்க. இது புறக்காரணிகளாக இருந்ததுனால, மற்றபடி எங்களுடைய உற்பத்தியிலேயோ மற்ற இடத்துலையோ எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. அப்போது எங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம், எல்லா தொழிலும் நல்லா இருந்தால் எங்கள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ மற்ற தொழில்கள் தள்ளாடும் பொழுது எங்களுடைய பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காகவே நாங்களும் சிரமப்படுற மாதிரி ஆயிடுதுங்க. இப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மத்திய அரசு மைக்ரோ அண்ட் ஸ்மால் நிறுவனங்களுக்கு இந்த உற்பத்தி பொருளுடைய விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அட்டைப்பட்டி உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மூலப்பொருளாக இருக்கக்கூடிய பேப்பரினுடைய விலை கடுமையாக ஏறி இருக்குதுங்க.
அதே போல் உற்பத்தி செய்யக்கூடிய மிஷினரிஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மோட்டார் மற்றும் இயந்திர பொறிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு காப்பர் விலையேற்றம், இரும்பினுடைய விலை உயர்வு, அலுமினியத்தினுடைய விலை உயர்வு மற்றும் எலக்ட்ரானிக் பொருளுடைய விலை உயர்வும் கடுமையாக இருக்குதுங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசு இறக்குமதி கொள்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்குமதி வரிகளை கொஞ்சம் தளர்த்தி கொடுத்தாங்கன்னா மூலப்பொருட்களை இறக்குமதி செஞ்சு மைக்ரோ லெவல் மற்றும் ஸ்மால் நிறுவனங்கள் நாங்கள் பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றப்படுவோங்க. மாநில அரசு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஐசி மூலியமாக வழங்கக்கூடிய மானியங்களை 2 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகள் ஆகுதுங்க. ஒரு மானியம், ஒரு பொருளை நாங்கள் ஒரு கேபிட்டல் கூட்ஸாக நாங்கள் வாங்கி இப்போ உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அந்த மிஷினரி அதுக்கான லோனோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அதுக்கான சப்சிடியை வழங்குறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3லிருந்து 5 ஆண்டுகள் எடுக்கிறாங்க. அதை ஓராண்டுக்குள்ளார, ஏன்னா நாங்கள் மிஷினரி வாங்கியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களை நம்பி தான் நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கோம். அந்த லோன்லேருந்து மிஷினரியிலேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க, ஃபிசிக்கல் விசிட்டும் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதனால் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தாமதம் பண்ணுறது? இதில் 90% நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9லிருந்து 10 ஆண்டுகள் ஆகிறது ஒரு சப்சிடி கிடைக்கும். அதுக்குள்ளே அந்த நிறுவனத்தினுடைய மொத்த வளர்ச்சியுமே பாதிக்கப்பட்டுருங்க. ஸோ டிஐசியினுடைய மற்றும் எம்எஸ்எம்இடைய அதிகாரிகள் உடனடியாக இது விஷயமா இருக்கக்கூடிய மைக்ரோ அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்காவது ஓராண்டுக்குள்ளார கிடைக்கக்கூடிய சப்சிடியை விருத்தி பண்ணி கொடுக்கணும். அதே போல் விலையேற்றத்தை சந்திக்கக்கூடிய பேக்கேஜிங் பொருட்களான பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் விஷயங்களுக்கு சில தளர்வுகளை இறக்குமதியில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் எங்களுடைய தொழில் பெரிய அளவில் வளரும். எந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும். காரணம், எந்த ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி செஞ்சாலும் அதை நீங்கள் பேக்கிங் பண்ணாமல் உங்களால் விற்பனை செய்ய முடியாது. விற்பனை மட்டும் இல்லாமல் அந்த பொருளினுடைய அழுகக்கூடிய தன்மையிலிருந்து எல்லா விஷயத்தையும் பாதுகாக்குதுங்க. எங்களுடைய சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்த கோயம்புத்தூரில் ஸ்ட்ராப்பிங், சீலிங், ரேப்பிங், வேக்கம், அட்டைப்பட்டி உற்பத்தி, மிஷினரி உற்பத்தி எல்லாமே மற்ற ஊர்களில் ஒவ்வொன்று தான் இருக்கும். ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் அத்தனை உற்பத்தியாளர்களும் இங்கே இருக்காங்க. அப்போ கோயம்புத்தூருடைய சிறப்பு, இங்கே கோயம்புத்தூர் எல்லா விதமான டெக்ஸ்டைலிருந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் இயங்கிறதுனால எங்களுடைய பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இங்கே எல்லா விதமான கனெக்டிவிட்டியோட சிறப்பாக இயங்குதுங்க. எங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பான ஒரு வளர்ச்சி இருந்ததுங்க. ஆனால் இந்த வளர்ச்சி மட்டுப்பட்டு போனதுக்கு காரணம் இந்த ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பாதிக்கப்பட்டதும் இந்த உள்ளுக்குள்ளாரியே ஏற்பட்டக்கூடிய பொருட்களுடைய கடுமையான விலையேற்றம் தான் எங்களை பாதிச்சிருக்குது. ஸோ மத்திய மாநில அரசு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் எம்எஸ்எம்இயில் இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுங்க. இது பொதுவாகவே நம்மளுடைய உற்பத்தி திறன் சிறப்பாக இருந்ததுங்க. ஆனால் ஏற்றுமதியில் டெக்ஸ்டைல் மட்டும் ஏன்னா திருப்பூரில் நிறைய பாதிப்பு இருந்ததுனால உடனடியே தெரியுதுங்க. ஆனால் சிறிய பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, மடத்துக்குளம் இந்த பகுதியிலிருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருந்த உங்களுக்கான தென்னை நார் உற்பத்தி பொருட்கள் மற்றும் பாக்குமட்டை சம்பந்தமாக இருக்கக்கூடிய இயற்கை பொருட்களை வளர்ச்சிக்கு வெளிநாடுகள் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த இடத்துல இந்த கடுமையான டாக்ஸ்னால அங்கே எங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டுச்சுங்க. காரணம், அந்த விவசாயிகளுக்கும் அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதை சார்ந்து தொழில் பண்ணக்கூடிய எங்களைய மாதிரி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியும் அதில் ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தினாங்க. மடத்துக்குளம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்டுபோர்ட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. இந்த கார்டுபோர்ட் மேனுஃபேக்சரர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய உள்நாட்டு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் இந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி தொடர் தாங்க. நாங்கள் விவசாயம் பாதிக்கப்பட்டாலும் எங்களுடைய பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுங்க, டெக்ஸ்டைல் பாதிக்கப்பட்டாலும் பேக்கேஜிங் பண்ண, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் பாதிக்கப்பட்டாலும் ஏற்படுங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் ஏற்றுமதியால் மட்டும் சொல்லிட முடியாதுங்க. உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ பொருட்களுடைய கடுமையான விலையேற்றம், இந்த காப்பர், அயன், லிட்டு, அலுமினியம் இது எல்லாமே கடுமையான விலை உயர்வு ஏற்பட்டதுனால
எல்லா நிறுவனங்களுமே ஒரு 45 நாள்லேருந்து 90 நாளைக்கு முன்னாடி தான் ஆர்டர் எடுத்திருப்போம். ஆனால் 90 நாளைக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மிகையான விலையேற்றத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எப்போவுமே சந்திச்சதில்லைங்க. இப்போ இந்த மிகையான விலையேற்றத்தினால எல்லா நிறுவனமும் இதற்கு முன்கூட்டியே ஒரு 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 ரூபாயில் நம்ம எடுத்து வச்ச ஆர்டரை இன்னைக்கு கடுமையான விலையேற்றம் இருக்கும்போது அவங்களாலே அந்த ஆர்டரை கன்சிடர் பண்ண முடியாது. அப்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாத ஒரு திணறலை ஏற்படுதுங்க. இது சரியாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூலப்பொருட்களுடைய வங்கி ஒன்று உருவாக்கி அதை இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர், அயன், காப்பர் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விலையில் கடுமையான விலையேற்றம் ஏற்பட்டால் கூட இப்போது ஏசியான் கண்ட்ரிகளில் இருக்கிற மாதிரி அந்த ஏசியான் கூட்டமைப்பு நாடுகளில் மைக்ரோ லெவல் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஓராண்டினுடைய சராசரியில் ஒரு மாதத்தினுடைய டர்ன் ஓவர் எடுத்து அவங்களுக்கு விலையேற்றத்தின் போது அந்த சரியான விலையை எந்த அளவுக்கு ஏறி இருக்கோ அதுக்கு ஒரு மானியம் தர்றாங்க. அது மாதிரி இங்கே மத்திய மாநில அரசுகள் இந்த கோயம்புத்தூர், ஏன்னா இந்தியாவில் 5வது சிறந்த இடத்துல இருக்கும் MSME நிறுவனங்கள். அப்போ நாங்கள் எங்கள் பாதிப்படையாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 குடும்பங்கள் இந்த MSME இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்குதுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த சப்போர்ட் அரசாங்கம் ஒரு மூலப்பொருள் வங்கியை ஏற்படுத்தி அதில் இருந்த அந்த மூலப்பொருட்களையே சிறந்த விலையில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா இது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரின்னு இல்லைங்க, ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் MSME இண்டஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது பாக்குமட்டை பார்த்திங்கன்னா பாக்குமட்டை உற்பத்தியாளர்கள் நம்ம பகுதியில் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் வாங்கக்கூடிய பாக்குமட்டைகளில் நிறங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விதமான நிறங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம இதை தொடர்ந்து பயன்படுறோம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகும்போது பார்த்திங்கன்னா அது தூய்மையான வெள்ளை கலரில் வர்றதுக்கு சில ப்ராசஸ் செய்வாங்க. இந்த ப்ராசஸிங் செஞ்சு அனுப்பிச்சிட்டு இருக்கும் பொழுது அதில் 1-2 இடத்துல ஒரு சில டாட்ஸ் வரும்போது ஒரு வெளிநாட்டில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜர் ஒருத்தர் இது மாதிரி பண்ணுறதுனால ஒரு கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை, ஏன்னா நம்மலாம் பாரம்பரியமாக பார்க்க மாட்டேல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நமக்கு இது வரைக்கும் பெரியவங்களாம் 80 வயசு முறைக்கு நல்லா தான் இருக்காங்க. ஒரு தகவல்னால வெளிநாட்டு ஏற்றுமதி இந்த யூரோப் நிறுவன கண்ட்ரிகளில் பார்த்திங்கன்னா இது சடனாக அதனுடைய வாங்கக்கூடிய விஷயத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அவநம்பிக்கையால் நிறுத்திட்டாங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு மத்திய மாநில அரசுகள் இது மாதிரி இதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. இது பாக்குமட்டை பார்த்திங்கன்னா 100% ஒரு இயற்கையான பொருள். அப்போ அந்த இயற்கையான பொருளை நம்மளுடைய பேக்கேஜிங் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேப் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகும்போது அதில் ஃபங்கல்ஸோ விஷயங்களோ பெருமளவு ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க. சாதாரண நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தை கழுவாமல் யூஸ் பண்ணுறதுல வரக்கூடிய ஃபங்கல்ஸோடு இதில் குறைவாக தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போதும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இது செய்யப்பட்டிருக்கான்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குங்க. ஏன்னா மேலை நாடுகள்லேருந்து இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு கடுமையாக வளர்ந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு போட்டியாக உருவாயிருமோ என்ற காரணத்தினால கூட இந்த இயற்கை வேளாண் பொருட்களையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் தடுக்கிறாங்களோன்னு கூட எங்கள் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. இப்போது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் இந்த பேக்கேஜிங் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அப்புறம் பேக்கேஜிங் கன்சூமர் மேனுஃபேக்சரர்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஸ்மால் லெவலில் இருக்குங்களே 250 இருப்பாங்க. இன்னும் மைக்ரோ லெவலோட கணக்கு போடும்போது 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கும். இந்த 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டுக்கு இங்கே 750 கோடியிலேருந்து 1000 கோடி ரூபா வரைக்கும் இதில் டர்ன் ஓவர் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன நிறுவனம் அதுக்கு தேவையான ஒரு பேக்கிங் மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க உற்பத்தியில் 20% பேக்கிங்க்கு செலவு பண்ணுறாங்க. இதுதான் வேர்ல்டுக்கு இதோட. அப்போது ஒவ்வொரு இங்கே கோயம்புத்தூரினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஒரு 15-20% பார்த்திங்கன்னா பேக்கிங்காக தான் செலவு பண்ணுறாங்க. அது இந்த கோயம்புத்தூர் நிறுவனங்களுடைய சப்ளைங்கிறது குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 50% இருக்குங்க. அப்போ ஒரு 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர் ஆகக்கூடிய இடத்துல இந்த கடைந்த 5 மாதத்தில் மட்டும் அது அப்படியே 50% சரிஞ்சிருக்குங்க. காரணம் எல்லா நிறுவனங்களும் உற்பத்தி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் பேக்கிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா வெட் கிரைண்டர் மேனுஃபேக்சரர்ஸ், அப்புறம் பம்ப் மேனுஃபேக்சரர்ஸ், அப்புறம் கம்ப்ரஸர் மேனுஃபேக்சரர்ஸ், அப்புறம் இந்த பாக்குமட்டை மற்றும் கோகோ பித்தினுடைய உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறவங்க எல்லாருக்குமே தொழில் பாதிச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி கடுமையான சரிவை சந்திக்க தான் முடியுங்க. அப்போ அந்த சந்திப்பை சரி செய்யணும்னா நாங்கள் கேட்டுக்கிற விஷயம் இந்த மூலப்பொருள் வங்கி விலையேற்றத்தை தடுக்கிறதும், அதே போல் வெளிநாடுகளில் அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லாமல் எல்லா வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு டைரக்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்
அவங்க வந்து சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க சென்னை போன்ற நகரங்களில். ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இக்கு அவங்களுடைய கவனத்தை திருப்பினாங்கன்னு சொன்னால் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கடுமையான வளர்ச்சியை சந்திக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய டிஜிஎஃப்டின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் கவனம் செலுத்தினாங்கன்னா மைக்ரோவினுடைய வளர்ச்சி கடுமையாக இருக்கும். தற்சார்பு பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை எட்டுறதுக்கு அது உதவியாக இருக்குங்க.